எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இத்தனை சிஸ்டர் யூசர் எஃப்யூ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஞாபகம் இருக்கு. கலா சிஸ்டர், புஷ்பா சிஸ்டர் மிஸ் பண்ணவங்கள, சிஸ்டர் இனியா சிஸ்டர் வந்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகுறீங்க போல. வேற என்ன பண்றது சிஸ்டர், ஒன்றும் பண்ண முடியாது. விஷ்ணவி கருணாகர் வந்துட்டு என்னோட வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இனியா சிஸ்டர், யூசர் எஸ்ஆர் சிஸ்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்ட்டு. ஆமாம், லைட்டாக ஃபீலிங் சிஸ்டர். மலாவா இல்லை ஃபாத்திமாவா உங்கள் பேர்? ட்ராமா சூப்பராக இல்லையோ, எக்ஸ்பிளேஷன் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனியா சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் நீங்கள் அப்படி சொன்னதுக்கு. முரளிதரன் சிஸ்டர், உங்கள் மைண்டு வந்துட்டு வேறு லெவலு. அதாவது எல்லாரும் ஒரு மாதிரி யோசிச்சா நீங்கள் டைரக்டர் அளவுக்கு கூட போய் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா. உண்மையிலேயே டைரக்டர் 90s கிட்ஸாக இருந்திருக்கணும். நான் இதுக்குன்னே ஒரு வெப் சீரிஸ் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுறேன், அவசரப்பட்டு வாங்கிட்டு வாங்கிக்கிட்டே வேணாம், இதை அப்படியே முடிப்போம். வெரி இந்த சிஸ்டர், கரெக்டாக டைமுக்கு முடிச்சிருந்தேன், பட் காலையில் இருந்து பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக பார்த்தாலும் தூக்கங்கிறது மஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதனால தான் சொல்கிறேன். கனகா தீபாவளி சிஸ்டர், பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அவ்வளோ காமெடியாக தானே பண்ணியிருந்தேன், பயங்கரமாக இருந்துச்சுங்கிறீங்க. அருணாச்சலம் ப்ரோ, ட்ராமா சூப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சிஸ்டர், 2வது ஹீரோயின் நல்லவளாக இருந்தது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நானும் அவன் நல்லவளாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரியே ஒரு ஜெலஸோட எப்பவும் நம்ம கூட ஃபைட் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் நல்லா தான் இருக்கும். டிபிங்கிற சிஸ்டர் வந்துட்டு ஜிஐன்னு பண்ணியிருந்தீங்க, அது நச்சையா? ஓ ஜிஜே. அந்தனி சிஸ்டர் வந்துட்டு ஜிஜேன்னு பண்ணியிருந்தீங்க, அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது எனக்கு புரியல சிஸ்டர். ஸ்ரீங்கிற சிஸ்டர் வந்துட்டு எண்டிங் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டீங்க. இல்லை சிஸ்டர், இன்னும் கண்டினியூவாக இன்னும் 2 எபிசோட் இருக்குது. உங்களுடைய சிஸ்டர், நானும் உங்களுக்கு ஹார்ட்டு, ரொம்ப தேங்க்ஸ். யூசர் எம்டிங்கிறவங்க ஹீரோயின் இறந்துட்டு தான் நினச்சிட்டிங்கன்னு சொன்னீங்க. இல்லை, அவங்க இறந்தா இதுக்கப்புறம் ஸ்டூடியோ மூவ் ஆகுது சிஸ்டர். அவங்க கண்டிப்பாக இன்னொரு டைம் இறக்குற மாதிரி இருக்கும், அது வேணால் உண்மையாக இருக்கும். உங்கள் செல்வி சிஸ்டர் வந்துட்டு ஃபீலிங்காக நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் எதுக்கு வருத்தப்பட்டேன்? ஓ, அந்த கிஸ்ஸிங்க்கு அதுக்காக சொல்கிறீங்களா? ஏன் ஹிலாட்டா சிஸ்டர், வில்லனி இவ்வளோ சீக்கிரமாக செத்துட்டது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் டோலர் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்னொரு எபிசோடில் கண்டிப்பாக அது வரும். சிஸ்டர் வந்துட்டு சூப்பர் எடிட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்ஸ் சிஸ்டர். சிஸ்டர், நீங்கள் அதை ஃபைன் பண்ணுறதை பற்றி சொல்ல, ட்ராமா நேம் கூட சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்னாலும் அது காப்பிரைட் இஷ்யூ ஆகுது. ரன்யா குயின், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இல்லை சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, லாஸ்ட்டில் கோவப்பட்டதுக்கு நீங்கள் சமாளித்து ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்தது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. உண்மையிலேயே ப்ராக்டிக்கலாக அப்படி சொன்னால் நல்லா தான் இருக்கும், பட் சொல்கிறதுக்கு ஆள் இல்லைல்ல. உண்மையிலேயே நேர்லலாம் நிஜத்தில் அப்படி பண்ணால் பொச்சுக்குன்னு அறவிழும். அதுவும் நம்ம வீட்டிலலாம் தூக்கி போட்டு ஏரில் விட்டு பறக்க விட்டு மிதிப்பாங்க. விளக்காமறு கரண்டியெல்லாம் ரெடியாக இருக்கும். எங்கள் அம்மா இதை பேசுகிறப்ப அங்கேருந்து விளக்காமத்தை விட்டு எரியாத போகிற தான் எபிசோட் என்னாச்சுரா, வில்லன் தான் செத்துட்டானே, இதுக்கப்புறம் எப்படா கதையை கொண்டு போகிறாங்கிற கன்ஃபியூஸில் நாம இருந்தோம். ஆனால் அங்கே தான் வச்சாங்க ட்விஸ்ட். ஹீரோட அம்மாங்கிற ஒரு கேரக்டரையும் புதுசாக கொண்டு வந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்கள நெருக்கமான ஒரு பொண்ணு, அவங்கள தான் ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரியும் ஒரு குழப்பத்தை கொண்டு வந்தாங்க. எனக்கு அதில் பொசசிங் எட்டி பார்த்து ஹீரோ மேலே கடுப்பாக காட்டிட்டு இருந்தா. இந்த எபிசோட்ல என்ன ஆச்சுன்னா, நேராக பேரரசரே போட்டுறாரு. இந்த மாதிரி ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு தான் கல்யாணம். அவங்க சிறு வயசுலேருந்து 2 பேரும் ஒன்றா பழகுறாங்க. அது இல்லாமல் அந்த குடும்பம் செஞ்ச தியாகத்துக்காகவும், எனக்காக அவங்க பண்ண ராயாலிட்டிக்காகவும், அந்த பொண்ணை எனக்கு மறுபாளையத்துக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓலை அனுப்பி விட்டுருக்காரு. அதை அவங்க பெருமையாக ஏற்றுக்கிட்டாலும் 2 பேர்த்துக்கு அந்த வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. அது வேற யாருமே கிடையாது. ஒன்று ஹீரோனோட அம்மா, இன்னொன்று அந்த புதுசாக வந்த அந்த பொண்ணு பேர் நம்ம குயின்னு வச்சுப்போம். என்னடா பேரை குயின்னு வச்சுக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க, அந்த லென்த்தி பேரை சொல்றதுக்கு இது எவ்வளவோ பெட்ரு. போல ஹீரோவோட அம்மா அங்கே எதிர்த்து பேச, இவ தான் என் மொண்டாட்டி அப்படின்ட்டு அவன் அணைச்சு நிற்க, அப்படி ஒரு கியூட் மூமெண்ட் அங்கே ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் எப்படி பர்மிஷன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் தான் போயிட்டு வேணும்னே உங்கள் பையன் எனக்கு வேணும், அதுக்கான ஒரு சில ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு டோக்கனையும் கேட்டு வாங்கியிருப்பா. இது வரைக்கும் நல்ல கதையை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு ரோலிங் நடக்கும், அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, என்னோட கல்யாணம் நான் விருப்பப்பட்டவங்க, நான் ஆசைப்பட்டவங்க மட்டும் இருக்கிற மாதிரி தான் இங்கே நடக்கணும், எல்லாத்தையும் கூப்பிட்டுலாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்கே பேரரசுகிட்ட ஆணையை வாங்கி ஹீரோவும் ஹீரோயினும் இருக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோயினோட படிப்பெண் இருக்கணும். இவங்க 3 பேரும் தான் அந்த கல்யாணத்திலேயே இருக்கணும். மற்றபடி வேற எந்த ஒரு சொந்தமுமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே பேரரசிட்ட அனுமதி வாங்கியிருப்பா. இதை கேட்ட ஹீரோட அண்ணனுங்க இருக்காருங்களே, என்ன தைரியம் இருந்தால் சொந்த அண்ணனுங்களே கூப்பிடாம கல்யாணம் நடத்துவா.
அது மட்டும் இல்லாமல் தூக்கி வளர்த்து எங்களையே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு அவன் லவ்வர் தான் வேணுன்ட்டு தனியாக போய் கல்யாணம் பண்ணிக்கிறாளா? நம்ம குடும்பத்துக்குலாம் இது தேவையா கோபி அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் இங்கே சரக்கை போட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா ஹீரோயின் கல்யாண கோலத்தில் உட்காந்துருக்கா. அவள் உட்காந்துருக்க ஒவ்வொரு நிமிஷமுமே அவளுக்கு ஞாபகம் வர விஷயங்கள் என்னன்னா, ஃபஸ்ட்டு ஹீரோ வந்துட்டு வம்படியாக இவளை அனுபவிச்சுட்டு கொலை பண்ணுவான்ல, அந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. மறுபடியும் அந்த மாதிரி ஆயிடுமோன்ட்டு அந்த பணிப்பெண்ணை கூப்பிட்டு, ஹீரோ வந்துட்டானே என்கிட்ட சொல்லு அப்படின்னு அவள் காலையிலேருந்து மதியம் வரையும் இருட்டிடுது அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வராத ஒவ்வொரு நேரமும் அவன் பழைய மாதிரி மாறி வருவானோ, என் குடும்பத்தை கொண்டுட்டு வருவானோ அப்படிங்கிற பயம் மட்டுமே ஹீரோனுக்கு இருக்கு. ஒரு வழியா ஹீரோவும் உள்ள வரான். ஆனா ஒரு தாயத்து வாங்கறதுக்காக போனேன், நம்ம கல்யாணத்துல ஏதாவது ஒரு ப்ரெசன்ட் கொடுக்கணும்ல, அதுக்காக ஒரு தாயத்து வாங்க போனேன் அப்படின்னு சந்தோஷமா அந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த நேரத்துல கிஸ்ஸும் பண்ணிக்கிறாங்க. இந்த கிஸ்ஸை பார்க்கும்போது தான் ஒரு பக்கம் மனசு வலிக்குது. விவேகுமாரி சட்டை கிழிஞ்சு இருந்தா தச்சு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இவங்க கிஸ் அடிச்சு மனசை கிழிச்சு விடுறாங்க. என்ன பண்ண முடியும்? கட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் காட்டினா ஹீரோவும் ஹீரோயினும் கையில ஒரு குழந்தையோட இருக்காங்க. ஹீரோனோட அண்ணன் எல்லாமே இந்த பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன், அடுத்த பொம்மை வாங்கிட்டு வந்திருக்காங்க, மறுமொழிக்கு இது வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாம் பொம்மைகளாக வாங்கி குமிச்சிட்டு இருக்காங்க. நீங்க சாக்காயிருப்பீங்களே, என்னடா டிராமாவுக்கு முன்னுரையும் இல்லை முடிவுரை எழுதியிருப்பாங்கன்ட்டு. அதுதான் அங்கே இல்லை. இது எல்லாமே ஹீரோயின் அந்த கேமுன்னு உட்காந்து ஒரு பெரியவர் பேசுவார்ல, அதில் கண்ட கனவு உங்களுக்கே காண்டாகுதுல. இதுக்கு 2 நிமிஷம் எக்ஸ்பிளனேஷன் வேற யாரான்னு நீங்கள் என்ன கேட்கறது எனக்கு புரியுது. வேற வழி இதை சொல்லி தான் ஆகணும். இதை கட் பண்ணிட்டு நேராகவும் போயிருக்கலாம். ஆனால் இதையும் ஒரு ட்விஸ்டாக போட்டுக்கலாமேன்னா இதெல்லாம் ஒரு ட்விஸ்டா கோபி. இந்த பெரியவர் என்ன கேட்குறாருன்னா, என்ன கனவு கண்ட இந்த டைம் எனக்கு சந்தோஷமான கனவு கண்ட அப்படின்ட்டு அவர்கிட்ட 2 வெள்ளி கட்டியை தூக்கி போட்டுட்டு அவன் அங்கே எடுத்து சந்தோஷமா வரா. ஆனால் அந்த பெரியவர் கனவு காண்றதெல்லாம் நிஜத்துல நடந்துருமா, அது நான் இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இல்லத்தனமா யோசிக்கிறாங்க. டேய், இந்த ட்ராமாவில் யார் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்கடா, அதுக்கப்புறம் தானே எனக்கு ஒரு நிம்மதி வரும். எதுலேருந்து காட்டுறாங்கன்னா, ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ மறுபடியும் அவங்க அம்மா இந்த விஷயம் பிடிக்காததால கொஞ்ச நாள் வெளியே போயிருந்துப்பாங்க. மறுபடியும் அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டு வரப்ப மறுபடியும் ஹீரோ கையை போட்டு இவ தான் என் பொண்டாட்டி, இவ தான் உங்க மருமவ அப்படின்னு காட்டும் பொழுது அவங்க செம்ம கடுப்பாகாம கேசனா, சரிம்மா நீ மருமவளானதுன்னு எனக்கு சந்தோஷம், இருந்தாலும் என்னோட பணிப்பெண் மாதிரி வராது, உனக்கு விருப்பம் இருந்தா அவளை உன் பக்கத்துலயே வச்சுக்கலாம். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு அம்மாவா இருந்தா தன் பையனுக்கு என்ன பண்ணானோ, வந்தா மருமவ சமைக்கிறாளா இல்லை சமைக்கலையா தூக்கி போட்டு 4 மிதிப்போமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கணும். பிள்ளைக்கு இன்னொரு பொண்ணை கட்டி வைக்கலாம், அதுவும் சைடாக வச்சுக்கோன்னு தான் சொல்கிற அளவுக்கு ஒரு அம்மா இருந்தாங்கன்னா நோட்டீஸ் மதர். இன்னைக்கே வழிய கருங்க 2 அந்த குயிங்கிற பொண்ணு பர்ஃபார்மன்ஸ் பண்ணவும் பாருங்க. ஐயோ என்ன இருந்தாலும் இன்னொரு பொண்ணோட இடத்த நான் எடுத்துக்க மாட்டேன், அந்த அளவுக்கு கோவப்பட்டவன் நான் இல்லை அப்படிங்கிறப்ப ஹீரோ கடுப்பாயிட்டு அம்மானா அம்மா மாதிரி பேசணும், இப்படி அம்மி மாதிரி தான் பேசக்கூடாது. என் லைஃப்ல ஒருத்திக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. அந்த ஒருத்தி யாருன்னா என் செல்லக்குட்டி என் பக்கத்தில் நிற்கிறா. இவளுக்கு தான், இவ தான் உங்க மருமக. வேற யாரு வந்தாலும் என் லைஃப்ல இந்த பக்கத்துல உட்கார கூட இடம் கொடுக்க மாட்டேன். நீ என்ன பண்ணமோ பண்ணிக்கமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தோன்னே மாமியார் மருமகன் பிரச்சனை இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. அதுல அப்செட் ஆகி வெளியில போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி செல்லக்குட்டி என்ன இருந்தாலும் நீங்க தான் எனக்கு உயிரை, மற்றவங்க எல்லாம் அதை நான் தெளிவாக உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ட்டு 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அவளுக்காக ஒரு ஹேர்பின் வாங்கிட்டு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு அவள் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன்னா அங்கே கட் பண்ணி அந்த குய் பொண்ணை காட்டினா அந்த குய் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அதே ஹேர்பின் மாதிரி வச்சுக்கிட்டு நீ எனக்கு தான் சொந்தம், இனி எனக்கு மட்டும்தான் சொந்தம், வாழ்ந்தா படையப்பா கூடாதான், இல்லைன்னா வாழ்க்கையே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அங்கே வெஞ்சன்ஸை சேர்த்துக்கிட்டு இருக்குது. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஹீரோவோட அம்மா அப்புறம் அந்த பொண்ணு எல்லாரும் உட்காந்து காஃபி தான் குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரம் காஃபி குடிக்கிறது மட்டும் போகக்கூடாதே, கொஞ்சம் கலர்மாகவும் போகணும் அப்படின்னு அந்த பொண்ணு வந்துட்டு ஹேர் பின்னை குத்திட்டு வந்திருக்குது. நம்ம ஹீரோயினும் போட்டுட்டு வந்திருக்குது. இதை பார்த்துட்டு இந்த ஹேர்பின் பார்த்தா 2 பேரும் ஒரே மாதிரி போட்டு வந்திருக்கீங்களே, அதை கொஞ்சம் கூட அப்படின்ட்டு அந்த பெண் அதாவது குயிக்கிட்ட வாங்கி பாத்தியாப்பா 2 பேரோட ரசனையும் ஒன்னா தான் இருக்கு, ஆனா இதுல யாரோட அன்பு அதிகமா இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது நான் வாங்கிட்டு வந்தது என் ஒய்ஃபுக்காக வாங்கிட்டு வந்தேன், அந்த பொண்ணு ஏதோ சந்தையில வாங்கிட்டு வந்திருக்கும் போல, இதுல பண மதிப்பெல்லாம் பார்க்காத, அவங்களோட மனசை மட்டும் பாரு அப்படின்னு ஹீரோயின் செம்ம காண்டே ஆயிடுது. நீ மாமியார் வேலை மட்டும்தான் பார்க்கணும்,
தேவையில்லாமல் மாஜி வேலை தான் பார்த்துட்டு இருக்கிற நீ. இந்த மாதிரி இந்த பொண்ணை கஷ்டப்படுத்தக்கூடாது. என் கூட 3 வருஷமாக அவள் இருந்தா, அவள் தான் ரொம்ப நல்லவ. ஆமாம், உங்களுக்கு பணிவிட செஞ்ச உங்கள் கூட 3 வருஷமாக இருந்தா, அதுக்காக நான் அவளுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் ஏதாவது பண்ணுன்னா அவனுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதுதான் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோவோட அம்மாவுக்கு செம்ம கடுப்பாகி போயிடுது. ஏன்டா நான் என்ன நினச்சிட்டு இருக்கிறேன், நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி. பண்ணி பேரரசரை காட்டினா அவர் யாரு கூட உட்காந்து அந்த நாட்டு செஸ்ஸை விளையாண்டுட்டு இருக்காரு. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது எனக்கு என்னமோ லைட்டா பார்த்தா அந்த முக்காடு போட்டுட்டு இருக்க தாத்தா, நம்ம ஹீரோயினோட அப்பப்போ விளையாண்டுட்டு இருப்பார்ல கேமுன்னு சொல்லி, அந்த தாத்தா மாதிரியே இருக்கு. நீங்க எதிர்பார்த்தா மாதிரி இந்த கேம் போகலையே, வேற மாதிரி இல்லை போயிட்டு இருக்கு. அதுவும் யாருக்கு சாதகமா போகக்கூடாதோ அவங்களுக்கு சாதகமாக தானே போயிட்டு இருக்கு. கட்டம் இன்னும் முடியல, விளையாட்டு இன்னும் முடியல, விளையாட்டு ஆரம்பிக்க போறேன்ட்டு அந்த தாத்தா ஒரு காயினை தூக்கி போடுறாரு. ஆக மொத்தத்துல என்ன கலவரத்தை உள்ள தூக்கி போட்டாங்க அப்படின்னு தெரியல. என்னடான்னா அவங்க ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமா ஏதோ ஒரு பை இருக்கு வந்துட்டு, இந்த புதுசா அந்த கோழி பொண்ணோட பை மாதிரியே இருக்கு. ஆமா நல்லா இருக்கு, எனக்கு கூட. ஆமா இதை என்ன பண்ண போற, ஏன் அழுவத்தி இருக்கால அவளுக்கு கொடுக்க போறேன் என்ற லூசு பையில. உங்களுக்கு லவ்வர் இருந்தா நீ காசு போட்டு உனக்கு வாங்கி கொடுக்கணும். சே யாருக்கெல்லாம் காசு போட்டு எக்ஸ்பென்சிவா தான் வாங்கி கொடுக்க கூடாது. பக்கத்து தெருவில் போயிட்டு ஒரு பானிபூரி பாசம் வாங்கி அந்த குர்த்தா தங்க குத்த மாதிரியே ரியாக்ஷன் கொடுப்பாங்க. நீங்க திருத்தவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோனோட அண்ணன் அவனோட சின்ன அண்ணனை திட்டி அனுப்புறாங்க. ஆக மொத்தத்துலையும் சொந்தமா செலவு பண்ண மாட்டான் போல. கட் பண்ணி அந்த கொய் பொண்ணை காட்டினா அந்த பொண்ணை ஏதோ வேதனையோட நின்றுட்டு இருக்கு. ஹீரோயின் வந்தோடனே எனக்கு தெரியாது அந்த நேரம் பின்ன ஹீரோ உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ட்டு, அது தெரியாம நான் வாங்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு காதல விழுந்து கதறி அழுவுது. ஐயோ நீ காலெல்லாம் விழ வேணாமா, அந்த அளவுக்கு பெரிய தப்பு இல்லை அப்படி இல்லை அப்படின்ட்டு அப்படியே ஹீரோயின் சமாளிச்சிட்டு நேரத்தில் ஹீரோயின் தந்திடவே இல்லை. இதுவே தொப்பு கட்டி நின்று பின்னாடி இருக்கிற ஹீரோ அம்மா இதை பார்த்து இது ஹீரோயின் மேலே ரிவெஞ்சா மாதிரி, என்ன தைரியெல்லாம் என் படிப்பை நீடி தள்ளி விடுவேன், அதுவும் அவன் பொறுமையாக சாரி கேட்டுட்டு இருக்கிறா. அதுவே புரிஞ்சிக்காம நீ இவ்வளோ ரகாடுதெல்லாம் நண்டுக்கிறியே, என் பையனுக்கு நீ கரெக்டாக பொண்ணா? மாமியார் வர உன் தொல்லை அதிகமாயிட்டே இருக்கு மாமியார். பஞ்சாயத்து போயிட்டு இருக்கேன் இல்லையே, அங்க ஹீரோயின் அந்த பையன் எடுத்துட்டு போனால, அந்த பையன் எடுத்துட்டு போயிட்டு தன்னோட லவ்வர்கிட்ட உனக்காக தேடி கண்டுபிடிச்சி இந்த சண்டையிலே இல்லாத அளவுக்கு அழகா ஒரு பைய கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு கொண்டு போய் கொடுக்குறான். அந்த பொண்ணு வாங்கி பார்த்துட்டு, அதாவது அது புதுசாக வந்த கேர்ள், ஆரம்பத்தில் ஹீரோயிட்ட ஒம்பழுத்துட்டு இருக்கமே அந்த பொண்ணு, அந்த பைய வாங்கி பார்த்துட்டு அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குது. இது வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணோட ஸ்மெல் மாதிரி இருக்குது. எங்கேன்றா போய்கிட்டு வந்த புடி, ஐயோ இது அந்த புதுசாக வந்த குயி பொண்ணோடுது. அப்போ இதே வேலையை தான் நீ சுற்றிட்டு இருக்கியா, வாடா ரே வா அப்படின்ட்டு காதை பிடிச்சி திரும்பி கூப்பிட்டு போகுது. பானிபூரி வேலையெல்லாம் கவுந்து போச்சு. பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோனை போட்டு வருன்னு வருத்திட்டு இருக்குது ஹீரோட அம்மா. அந்த நேரத்தில் ஹீரோ வந்துட்டு அவன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை, அதுக்கான ஆதாரமும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் நீ உன் பொண்டாட்டிக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற, இந்த அம்மா நினச்சி ஒரு ஃபீலிங் இல்லை, ஒரு எமோஷன் இல்லை, உன் கூட நான் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே ஹீரோ அங்கே போன உடனே என் மேலே நீ எவ்வளோ பாசமாக இருந்த, 10 வருஷம் உன்னை பிரிஞ்சிருந்தேன், லாஸ்ட்டு 3 வருஷமாக என்னை தங்கமாக அந்த பொண்ணு பார்த்துக்கிச்சு. உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல எனக்கு ஒரு பூ பிடிக்குன்ட்டு அதே பூ தான் நீ வேணும்ன்ட்டு என்கிட்ட சண்டை போடுவேன், இப்போ மட்டும் ஏன் இப்படி மாறிட்ட? அதாவது நாசுக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணை தான் இவங்களுக்கும் பிடிக்கணும், அதனால இந்த பொண்ணை நீ மறுபடியும் கட்டணும், புரிஞ்சிக்கணும். சப்போஸ் இதில் என்ன இருக்குன்னு புரிஞ்சிக்கணும். வார்த்தையை சொல்லிடுறான். இங்கே இருக்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இருங்க, இல்லைனா வயசான காலத்தில் அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் தனியாகவே இருங்க முன்னாடி இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இதுக்கு நம்ம வேறு வழி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் தனியாக ஃபீலிங்காக உட்காந்துட்டு இருக்க நேரத்தில் போயிட்டு, ஏம்மா நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிட்டம்மா, நீ வந்துட்டு இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு தப்பும் பண்ணல, என்ன மன்னிச்சிருமா, நான் கொஞ்சம் ஒரு ஓவராக தான் நடந்துக்கிட்டேன், அது இல்லாமல் நீங்கள் 2 பேரும் இப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணிடுறீங்க, இப்போ என்னமோ குழந்தை இல்லை டக்குன்னு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் எதுவும் சொல்ல, இருந்தாலும் நம்ம வம்சத்தை வளர்க்க ஒரு வேணும்லம்மா, அதனால் உனக்காக ஒரு ஸ்பெஷல் மருந்து எடுத்து வந்துருக்கிறேன், அதை நீ குடிமா அப்படிங்கிறப்ப, பரவாயில்ல என்னோட நல்லதுக்காக தானே நீங்கள் சொல்கிறீங்க, அதை கொடுங்க அப்படிங்கிற அந்த மருந்தை ஓப்பன் பண்ணும்போதே சரியான நாற்றம் அடிக்குது. இது என்ன மருந்து, அது ஒன்றும் இல்லை, நம்ம காட்டில் இருக்கிற மிருகங்களோட ரத்தத்தை கலந்து எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு. அதை நான் குடிக்க மாட்டேன்னு ஹீரோயின் நிற்க, இவங்க 2 பேரும் வற்புறுத்த கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். என்னங்க நடக்குது, இவனை எதுவும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, இல்லை உன்னோட நல்லதுக்காக தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி உனக்கு குழந்தை வரணும் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆமாம், அப்போ அதில் என்ன கலந்துருக்கு, ரத்தம், அப்படியா,
அப்போது இவளால தான் குழந்தை பேச முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. அப்போ நான் குடிக்கிறேன், எங்கள் 2 பேரும் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் அப்படிங்கிறப்ப, இல்லை இதை நீ குடிக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போது மருமகனுக்குன்னா தக்காளி சட்னியே, இவனுக்குன்னா ரத்தமா பிடிச்சி கத்துன்னு விட்டுறான். இனிமேல் நீங்கள் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோனை கூப்பிட்டு போயிட்டு தான், என்னை மன்னிச்சிக்கோ, நான் கரெக்டான நேரத்தில் வரல. ஐயா நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க, உங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் மத்தியில் மாட்டிக்கிட்டு நீங்கள் முழிக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. சரி இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம், நாளைக்கு இதுக்கான ஒரு முடிவை நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். பட் ஹீரோனோட பணிப்பெண் வந்துட்டு அந்த குருவி பொண்ணை தான் போய் கூப்பிட்டு வராங்க. என்ன விஷயம்னா, அந்த குருவி பொண்ணுக்கு ஹீரோ ஒரு பையனை பார்த்துருக்கான். அந்த பையன் வந்துட்டு பக்கத்து நாட்டில் ஒரு இளவரசனாக இருக்கான். இந்த மாதிரி இந்த பொண்ணை கட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவனுக்கு குருவி பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு. அவன் இருந்துக்கிட்டு நான் கண்டிப்பாக இந்த பொண்ணை கட்டிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஹீரோட அம்மா தான் எகுறாங்க, குதிக்கிறாங்க, தண்ணிகளாக புறங்குறாங்க. ஓ தரையிலையோ சரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு உங்கள் லைஃப்பில் உங்களை பார்த்துக்க, இனிமேல் உங்கள் மருமகன் உங்கள் பக்கத்தில் இருப்பா. தேவையில்லாத பொண்ணெல்லாம் உங்கள் பக்கத்தில் இருந்தால் தேவையில்லாத யோசனைகள்லாம் வருமானா, இந்த டைம் பையன் பேச்சை கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அவனோட அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. கூப்பிட்டு போகிறவன், ஏய் நின்றா, என்ன சொன்ன இப்போ, நில்றான்னு. அவனை நல்லா பார்த்துப்பேன், இது மாதிரி பக்கத்தில் எனக்கு ரொம்ப செல்வாக்கு, அவனை நல்லா பார்த்துப்பேன், அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, என்னை இங்கேருந்து விட்டு போயிடு. அதெல்லாம் அவனை விட்டு போக முடியாது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, விட்டு போனால் சொன்னால் ஒரு டைம் சொன்னால் உன் ஹெல்த்துக்கு நல்லது. எது ஹெல்த்துக்கு இருந்ததா, என்ன பண்ணுவேன் அப்படின்னு இருக்கப்பயே கத்தி எடுத்து பொசுக்குன்னு சொல்லி விட்றா. ஏம்மா இவ்வளோ நேரம் உன்னை நான் நடிக்கிற ஆள் தான் நினச்சேன், நீ கத்தி எடுத்து சொல்லுவதற்கு வீலியா, கத்தி எடுத்து சொல்லி அவனை கீழே தள்ளிட்டு அவன் செத்தானா என்னன்னா அப்படிங்கிறது தெரியல. ஹீரோயினுங்க ஜாலியாக நமக்கு இருந்த ஒரு தொல்லை ஒளிஞ்சு விட்டது, இனிமேல் இருக்கிற தொல்லை மாமியார், அது இன்னும் கொஞ்ச நாள் அதுவே போயிடும் அப்படிங்கிற சந்தோஷத்தில் போயிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அவங்க ஸ்டாண்டர்டாக போயிட்டு ஒவ்வொன்றும் பிடிச்ச விஷயத்த வாங்கிறதுக்காக அங்கே ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. அந்த நேரம் வந்துட்டு தெரியாமல் வந்து இடித்த மாதிரி நம்ம பொண்ணு வந்து இடிக்குது. நீ அவன் கூட போகலையா, அப்புறம் நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு ஹீரோயின் சாப்பிட்டு இருக்கும்போது, இல்லை அவன் என்னை பாதியிலே விட்டுட்டு போயிட்டான், யார் என்னன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, நான் இங்கேயே எப்படியாவது பொழைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸை போட்டு ஹீரோயினும் பாவப்பட்டு காசு கொடுக்குறா. அப்படி காசை கொடுத்துட்டு அந்தாண்ட பார்க்கும்போது 2 ரவுடிங்க வந்துட்டு அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிறவங்களை ஹீரோயினை அடித்து விரட்டிட்டு அந்த பொண்ணை பத்திரமா, இல்லை நீ வெளியில் எங்கேயும் போக வேணாம், நீ என் கூடயே இருக்கலாம் அப்படின்னு வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கூப்பிட்டு வந்துடுறா. ஹீரோயின் கூப்பிட்டு வந்துட்டு நீ எங்கேயும் போக வேணாம், எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோயினை ஒரே அடி பின்னாடியிலேருந்து ஹீரோயின் மயக்கம் போட்டுடுறா. அங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா 2 பேர், அது எவரோட ஆட்கள், அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு ஹீரோனை கட்டி தூக்கிட்டு போக சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ஆட்டம் தான். இங்கே இப்படி ஒரு இடத்த காட்டுறாங்க, ஹீரோனை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே நிறைய பேர் அவங்கள்ட்ட தப்பாக நடந்துக்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்து ஒரு ஆள் வந்துட்டு அவங்கள விரட்டிட்டு ஹீரோயினை போய் உத்து பார்த்தா அது யாருன்னா அந்த பொய் பொண்ணை பூத்தி கொண்டுட்டு வந்ததில்ல, அவன் உயிரோட வந்து நிற்கிறான். இது என்னோட நாட்டோட இல்லை, நீங்கள் வந்துட்டல, இனிமேல் நீ என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி இதை போடுறான். இதை பார்த்தா 2 அந்த பொய் பொண்ணும் ஹீரோனோட அஸ்டண்டும் இப்படி போட்டு கத்தி கதறிட்டு இருக்காங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னால் தான் இந்த ஹீரோனை காத்துட்டாங்க, என்னால் தான் நான் தான் சரியாக கவனிச்சிக்கல அப்படிங்கும்போது ஹீரோ கேட்குறான், நீ எப்படி இங்கே வந்த மறுபடியும், அவன் நடந்த விஷயத்தெல்லாம் ஒரு கதையாக உருட்டி சொல்கிறா, நீ தேவையில்லாமல் நீ அவளை விசாரிச்சுட்டு இருக்காத அப்படின்னு ஹீரோனோட அம்மா எதிரும்போது ஹீரோனோட அண்ணன் சரியான கத்திடுறான். இது அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கக்கூடாதா, அப்போ என் தங்கச்சி போட்டோன்னு விட்டுறதா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, பெரிய மனுஷியாக இருக்கிறதால நான் இதோட விடுறேன், தேவையில்லாமல் என்னை இன்னும் கோவப்படுத்தாதீங்க அப்படின்னோடனே ஹீரோ மன்னிப்பு கேட்டான். எங்கள் அம்மா அப்படி பேசுனதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம ஹீரோயினை தேட ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு ஹீரோயினை தேட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடை முடிச்ச அளவுக்கு நான் ஃபன்னாக கொண்டு போயிருந்தேன். இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நார்மலாக நீ எப்பவும் போல் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்களா, அதை நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் எனக்கும் கொஞ்சம் அடுத்த டைம் நான் இன்னும் ஏதாவது பெட்டராக மாற்றிக்க முடியுமா அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணுறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோஸ்.